நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நைட்டு சப்வேல உள்ள மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏறணும் அப்படிங்கிற கனவை குழிய தோண்டி புதைச்சிட்டேங்க. இது என்ன படம், இது என்ன ஓடிடியில் இருக்கு அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். 2024ல ரிலீஸ் ஆன கோஸ்ட் ட்ரெயின் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு யூடியூபரா இருக்காங்க. இவங்க யூடியூப் சேனல்ல போடுற ஹாரர் வீடியோஸ் எதுக்கும் பெருசா வியூஸ் எதுவும் வரல. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஊருக்குள்ள இருக்கிற சப்வே மெட்ரோ ஸ்டேஷன்ல பேய்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாகவும் நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போனதாகவும் ஹீரோயினுக்கு தகவல் கிடைக்குது. சோ நம்ம ஹீரோயின் உடனே அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் அங்கியுள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரும் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல நடந்த ஒரு அமானுஷ்யமான விஷயத்தையும் ஒண்ணா சொல்றாரு. ஹீரோயின் அதை எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து அவளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றா. இந்த வீடியோஸ் எல்லாமே மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகி நல்ல வியூஸ் போகுது. சோ ஹீரோயின் இதோட நிக்காம வியூஸ் அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேஷனோட மாஸ்டர் சொல்லியும் நிக்காம அந்த ஆபத்தான சப்வேக்குள்ள போய் அந்த கோஸ்ட் ட்ரெயின்ல ஏற போறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உண்மையாவே பேய் இருக்கா, இதுக்கு பின்னாடி உள்ள மர்மங்கள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட மீதி ஸ்டோரியே. நீங்க ட்ரெயின் சம்பந்தப்பட்ட ஹாரர் கலந்த ஒரு கோஸ்ட் மூவியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூவியை பாருங்க, நல்லா இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைம் தமிழ்ல இருக்கு. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.